500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மக்கள் கூட்டம் வங்கிகளிலும் ஏடிஎம்களிலும் அலைமோதி கொண்டிருக்கிறது. மக்களின் சந்தேகங்களுக்கு விடையளிக்க நமது அரங்கில் காத்திருக்கின்றனர் வங்கி அதிகாரி சண்முகம் மற்றும் பொருளாதார நிபுணர் ஸ்ரீனிவாசன். வணக்கம் சார், உங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த சிறப்பு நேரலைக்கு வரவேற்கிறேன். முதல்ல நான் திரு சண்முகம் சார்கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். சார், இப்போ 4000 அப்படிங்கிற லிமிட் 4500 ரூபாய், அதாவது பழைய நோட்டை கொடுத்து மாத்துறது 4000 அப்படிங்கிற லிமிட் 4500 ரூபாய் அப்படின்னு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு கவுண்டர்ல போய் வாங்கினேன் 4000 ரூபாய் வாங்கினேன், அடுத்த கவுண்டர்லயும் போய் அடுத்த 4000 ரூபாய் வாங்கினேன் அப்படி. இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை இது. 4000 வாங்கினேன், அடுத்த கவுண்டர்லயும் 4000 வாங்கினேன், அதுக்கு அடுத்த கவுண்டர்ல மொத்தம் 3 கவுண்டர் இருக்குன்னா ஒவ்வொரு கவுண்டர்லயும் நான் போய் வாங்கினேன். இன்னொருத்தர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன, நான் இதுக்காக பேங்க்ல போய் பார்த்த விஷயம். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் நேற்று என்கிட்ட அவ்வளவுதாங்க 1500 ரூபாய் தான் அங்க பணம் இருந்தது, 1500 ரூபாய் கொடுத்து மாத்திட்டேன். சாயந்தரம் எனக்கு கொஞ்சம் பணம் வந்தது, இவ்வளவு நேரம் நான் லைன்ல நின்று காத்திருந்து திருப்பியும் ஒரு என்னோட லிமிட் 4000 ரூபாய் நேற்று வரைக்கும். ஸோ அது திருப்பியும் நான் மாத்துறதுக்காக வந்தா இல்லை, நீங்க ஆல்ரெடி பணம் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. லிமிட் அப்படிங்கிறது 4000 ரூபாயாக இருந்தது, இப்போ அது 4500 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு. இது லிமிட் தான் விஷயமா, இல்லை நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பணம் எடுக்க முடியுங்கிறது தான் விஷயமா? இதில் ரெண்டுமே உண்டு சார். நீங்கள் சொல்கிறபடி ஆரம்பத்தில் 2 நாட்கள் இந்த ஏற்கனவே ஒரு தடவை எடுத்திருக்காரா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் இது இன்ட்ரோடியூஷன் ஆகலை. 3ஆவது நாள் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால தான் இதை தவிர்க்க முடிஞ்சுது. ஆரம்பத்தில் இதை சில பேர் இந்த மிஸ்யூஸ் பண்ணதுனால இதை பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இப்போது அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணோன்னே இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் இருக்கீங்க, அந்த சாஃப்ட்வேரை பற்றி நம்ம பேசுவோம். அது நம்ம தொடர்ந்து பேசுவோம். சார், ஒரு காலர் வந்திருக்காங்க, சேது, காஞ்சிபுரத்துல இருந்து. வணக்கம் சேது, உங்களுடைய கேள்வி என்ன, சொல்லுங்க. சார், என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு சாமானியன் தான். என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சுன்னா 10% அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை வச்சிருக்கீங்க. அந்த வரையறை அப்பவே நீங்க டிடெக்ட் பண்ணுவீங்களா டாக்ஸ், இல்ல அதுக்கு முதல்ல நீங்க பணத்தை டெபாசிட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நீங்க டாக்ஸ் டிடெக்ட் பண்ணுங்க, அதோட ப்ரொசீஜர் என்ன? ரைட். சோ இதுக்கு நீங்க பணத்தை ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணிடணும், அதற்கு பிறகு உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் டாக்ஸ் கட்டுற அந்த டைம் வரும்பொழுது தான் இந்த கேள்வி கேட்கப்படும். இது குறித்த தெளிவான விளக்கங்களை நம்மளுடைய பொருளாதார நிபுணர் திரு ஸ்ரீனிவாசன் சொல்வார்னு நினைக்கிறேன். இதில் அடிப்படையாக 2.5 லட்சம் ரூபாய் வரை நாம் கணக்கில் செலுத்தலாம்னு இருக்குது. அதிலேயே நிறைய வரையறைகள், உள் வரையறைகள்ன்றது சப் செக்ஷன்ஸ் நிறையா உண்டு. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டாக்ஸை பற்றி நாம் இப்போ உரி பண்ண வேண்டியதில்லை. 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நாம் பணம் கட்டினால் இட் வில் கம் அண்டர் ஸ்கேனர். உங்களுக்கு ஒரு நோட்டீஸு அல்லது ஒரு தாக்கீது வருமான வரி இலாக்காவிலிருந்து வரலாம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு உங்களால் விளக்கம் கொடுக்க முடிகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். உதாரணமாக, கடந்த வாரம் 4 லட்சம் ரூபாயை என்னுடைய கணக்கிலிருந்து நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி போய் 4 லட்சம் ரூபாயை நான் கட்டினேன்னா மீதி 1.5 லட்சம் ரூபாய்க்கு வரி கிடையாது. ஏனென்றால் என்னால் அதற்கு கணக்கு காட்ட முடிகிறது. இந்த அதிகமாக கட்டக்கூடிய தொகைக்கு 200% வரி என்று சொல்லியிருக்கிறார். அதாவது வரிக்கு ஒரு அபராதம் என்று போட்டு 200% வரி என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலேயே இன்னும் விளக்கங்கள் எல்லாம் அவர்கள் கொண்டு வருவார்கள். இன்னும் ஒரு 2-3 நாட்களில் எலக்ட்ரிசிட்டியில் அட்வான்ஸ் கட்டுறது, இன்றைக்கே வந்திருக்கக்கூடியது லாரிக்கு உண்டான ரோடு டேக்ஸ் கட்டுறதுக்கு உண்டானது, இப்படி பழைய நோட்டுகளை அவர்கள் வாங்குவார்கள். அந்த ரிலாக்ஸேஷன் என்பது வரும், அது கூடுதலாக வரும். எந்த ஒரு தெளிவுமே இன்னும் ஒரு 3 வாரங்கள் கழித்து தான் நமக்கு தெரிய வரும். அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது 2.5. அதுக்கு மேலே நீங்கள் 1 ரூபா போட்டிங்கன்னா உடனே டேக்ஸ் வந்துடுது. அதுக்கு நீங்கள் காரணம் சொல்ல முடிஞ்சதுனாக்கா அந்த காரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ பிரதமர் நரேந்திர மோடி சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் டெபாசிட் பண்ணுங்க, அதுக்கு காரணம் இதுதான், என்னால் இந்த வழியில தான் இந்த பணத்தை சம்பாதிச்சேன் அப்படிங்கிறதுக்கு உங்களால் காரணம் சொல்ல முடிந்ததுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே சமயம் உங்களால் காரணம் சொல்ல முடியல அப்படின்னா அதுக்கு 200% வரி பெனால்டி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 200% அப்படிங்கிறது பிளஸ் அந்த டாக்ஸா, இல்ல அப்படி பார்த்தா நமக்கு 300% மாதிரி ஆயிடும்? இப்போ உதாரணத்துக்கு தனியாக மொத்தமாகவே 200% தான் வரும். அதாவது 5000 ரூபாய் உங்களுக்கு வரி வருகிறதுனா அதுக்கு ஒரு 200%ன்றது 500 ரூபாய் 5000 ரூபாய் போட்டு 10,000 ரூபாய் நீங்கள் கட்டுவதாக வரும். சோ அப்ப 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும் பொழுது நான் 30% கட்ட வேண்டியது 60% கட்டுவேன் பிளஸ் சர்சார்ஜ். சோ எனக்கு அப்படின்னா நீங்க அந்த வாலண்டரி டிஸ்க்ளோஷர்ல பார்த்தோம் அப்படின்னா 45%, 60% அந்த மாதிரி ஒரு சில ஸ்லாப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இதுக்கு எந்த டிஃபரன்ஸ் இல்லையே. அதாவது வாலண்டரி டிஸ்க்ளோஷர் முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் வந்த பொழுது எல்லோரும் என்ன சொன்னாங்க, 20 வருடமாக இந்தியாவிலே அது நடக்கவில்லை, இப்பொழுது புதிதாக இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது என்று. இந்த வாய்ப்பை கொடுக்கின்ற பொழுதே இந்த டிமானிட்டைசேஷன் என்பது அரசினுடைய சிந்தையில் இருந்திருக்கிறது. அதை அவங்க வெளியில் சொல்லலை.
இதை கொடுத்துருக்காங்க. இதுல வரக்கூடிய தொகை என்பது மிக மிக குறைவாக இருந்தது. இல்ல சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம அதை பத்தி பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க, ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சார் வணக்கங்க சார். வணக்கம் சார், இப்போ என்னோட கேள்வி என்னன்னா வச்சுக்கோங்க சார், இப்போ வந்து பேங்க்ல வந்து ஒரு நாளைக்கு செக் போட்டு எவ்வளோங்க சார் எடுக்க முடியும்? செக் போட்டு எடுக்க முடியுங்களா? ரைட், செக் போட்டு எடுக்கலாம். உங்களுடைய கேள்விக்கு பொருளாதார நிபுணர் பதில் சொல்வாரு. அண்ட் சார், பிசினஸ் பேங்கிங் செக்டார்ல இருந்து அவங்களுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சார், செக்கு போட்டு நீங்கள் ரொக்கமாக எடுக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு 24,000 இப்போ உயர்த்தியிருக்காங்க. அதுதான் லிமிட்டு. ஆனால் இதே செக்கை வைத்து நீங்கள் இன்னொருத்தருக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கு லிமிட் கிடையாது. இது எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ரொக்கமாக பண பரிவர்த்தனைகளுக்கு உள்ள கட்டுப்பாடுகள் தான். இந்த கட்டுப்பாடு 24,000 என்பது இப்பொழுது செக்காக இருந்தாலும் பொருந்தும். ஸோ அந்த மினிமம் இருந்த அந்த ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இப்போ விளக்கியிருக்காங்க. நீங்க செக்ல 1 லட்சம் ரூபாய் இல்ல எவ்வளவு 10 லட்சம் ரூபாய் வேணாலும் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனா நீங்க அதை போட்டு பணமாக எடுக்கணும் அப்படின்னா ஒரு வாரத்திற்கு 24,000. அது இப்போ அந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு விலக்கு அது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனால அந்த 24,000 நீங்க ஒரே நாள்ல கூட எடுத்துக்கலாம். ரைட், இன்னொரு காலர் வந்திருக்காங்க, தர்மவேல். வணக்கம் தர்மவேல், உங்களுடைய கேள்வி என்ன? சார், என்கிட்ட 2 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குங்க. ஓகே, இந்த வாரத்துல 24,000ங்கிறது ரெண்டுக்கும் சேர்த்துங்களா இல்ல ஒரு அக்கௌண்ட்லயும் ஏற்கனவே அந்த இது இருக்கு, பேலன்ஸ் இருக்கு அந்த 2 பேங்க்லயுமே? நான் 2 பேங்க்லயும் 24,000 எடுக்க முடியுமா? எனக்கு பணம் தேவையா இருக்கு. இல்லை சார், உங்களுடைய ஒவ்வொரு கணக்கும் தனித்தனியாக தான் பார்க்கப்படுகிறது. இரண்டும் இணைத்து பார்ப்பது இல்லை. நீங்கள் தாராளமாக வேற ஒரு வங்கியில் கணக்கு இருந்தால் அதில் உங்கள் பணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள எந்த விதமான தடையும் இல்லை. அதுதான் இன்றைய நிலைமை. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு வங்கியில் அவர்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை எல்லோருக்கும் ரேஷனில் பிரித்து தரா மாதிரி பிரித்து தராங்க, அவ்வளவுதான். அந்த பணத்திற்கு மதிப்போ அல்லது நம்முடைய பணத்தை நம்ம எடுத்துக்கொள்வதற்குண்டான உரிமையையோ அவர்கள் மறுக்கவில்லை. இன்னைக்கு தேதிக்கு ஒரு 1000 கஸ்டமர் இருக்காங்கன்னா 1000 கஸ்டமருக்கு ஆளுக்கு 2,000 ரூபாயாவது கொடுக்கணும், 4,000 ரூபாயாவது கொடுக்கணுங்கிறது மட்டும்தான். ஒரு வாரத்திலேயே 50 ரூபாய் நோட்டுகளும் 100 ரூபாய் நோட்டுகளும் வங்கிக்கு வந்து எடுத்துன்னா இந்த லிமிட் எடுத்துருவாங்க. ஆதலால் ஒரு கணக்குலேருந்து நம்ம 24,000 எடுக்கலாம். 3 கணக்கு வச்சுருந்தா 3த்துலேயும் தனித்தனியாக எடுக்கலாம். ஒரே வங்கியில் இருந்தாலும் எடுக்கலாம். கணவன் மனைவி ஒரு அக்கௌண்ட்டு, மனைவி கணவன் ஒரு அக்கௌண்ட்டு, 2த்துலேயும் நீங்கள் எடுக்கலாம். அதில் சில இடங்களில் என்ன ஆகிறது என்றால், ஐயா அவர்கள் வங்கியிலேருந்து வந்திருக்கார். நான் 15 வருடம் பொது உடைமையாக்கப்பட்ட வங்கியில் வேலை செஞ்சவன். இந்த சர்க்குலர்லாம் வரபோது சில சமயம் அதில் ஒரு தெளிவு இருக்காது. இப்போ நீங்கள் 10% டேக்ஸ்ன்னு கேட்குறீங்களா, இந்த மாதிரி ஒரு தெளிவு இருக்காது. என்ன சொல்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, சிவகாசியில் ஒரு மாதிரி இருக்கும், தென்காசியில் ஒரு மாதிரி இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த விளக்கம் மறுநாள் கிடைக்கிற போது சரியாயிடும். இல்லை தெளிவில்லை அப்படின்னு சொல்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, அருண்ஜேட்லி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நிலைமை வந்து 3 வாரத்தில் சீராயிடும் அப்படின்னாரு. பிரதமர் நேற்று சொல்லும்போது என்னன்னா 50 நாட்கள் இது சரியாயிடும். இதுலயே வந்து இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு. இதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, நான் இந்த பணத்தை வச்சுட்டு இந்த ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. பட் அது 30ஆம் தேதி வரைக்கும் நம்ம கடையில தான் கொடுத்து நம்ம மாத்திக்க முடியாதே தவிர கடைக்காரங்க அந்த பேங்க்ல கொடுத்து மாத்திக்கலாம். சரியாக அவங்க வர்த்தகம் செய்யறாங்க அப்படிங்கிற நிலையில அதை வந்து கடையில அந்த இருக்கிறவங்க வந்து அதை வங்கிகளில் கொடுத்து மாத்திக்கலாம். ஆனா அதற்கு அந்த வர்த்தக நிறுவனங்கள், ஒரு சில வர்த்தக நிறுவனங்கள் அதுக்கு முன் வருவதில்லை அப்படிங்கிறது தான் விஷயம். அதனால பணம் செல்லாது நாங்க வாங்குறதில்லை அப்படின்னு. இப்போ அந்த இது ஒவ்வொரு விஷயமுமே நான் வந்து பால் வாங்குறக்கோ இல்ல பருப்பு வாங்குறக்கோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில ஒருத்தர், அதாவது நிதியமைச்சர் வந்து 3 வாரத்துல சரியாயிடுன்றாரு, பிரதமர் வந்து 50 நாள் அப்படிங்கிறாரு. அப்ப அது மேல ஒரு இவங்க கிளியரா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் நமக்கு வருது இல்லையா? அதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்க சேர்க்கணும். 6 வாரத்துல தான் ஏடிஎம் மிஷின் சரியாகும்னு சொல்லியிருக்காங்க அந்த நிறுவனத்தை சார்ந்தவங்க. அதனால 3 பேர் 3 விதமா சொல்லியிருக்காங்க. இது ஒரு 50 நாள் அவர்கள் வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறது ஜனவரி 1. அதனால தான் அதை ஒரு குறிப்பிட்ட தேதியில் அதுலேருந்து ஒரு பின்னோக்கி நகர்ந்து வந்து 50 நாளை வைத்துக்கொண்டு செய்திருக்கிறார்கள். 3 வாரங்களில் ஈஸ் ஆகும். 50 நாளில் இதனுடைய இம்பேக்ட் தெரியும். 6 அல்லது 8 மாதங்களில் அரசாங்கம் எதிர்பார்க்கக்கூடிய விலைவாசியின் மீது இருக்கக்கூடிய ஒரு தாக்கம், ஒரு குறைவு என்பது ஏற்படும். ரைட், இது ஒரு நல்ல விஷயம் தான். டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது இப்போ அந்த கருப்பு பணத்தை கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல விஷயம்னாலும் இன்னைக்கு நான் பால் வாங்குற கூட திண்டாடிட்டு இருக்கேன்றதுக்கு மறுக்க முடியாது. ஒரு காலம் வந்திருக்காங்க, மக்களினுடைய கஷ்டங்கள் மிக அதிகமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான எதிர்கருத்தும் மாற்று கருத்தும் இல்லை. ரைட், இன்னொரு காலர் வந்திருக்காங்க, சிவா சிதம்பரம்ல இருந்து. வணக்கம் சிவா, உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் சார், நான் இப்போ வந்து ஒரு கடை ஒன்று வச்சிருக்கேன். நான் வந்து டிஎன் வேட் கட்டிட்டு இருக்கேன். ஒரு 2 லேக் 3 லேக் வரையும் மாசம் டேர்ன் ஓவர் காட்டிட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசுங்க சிவா. நான் இப்போ இந்த மாசம் எவ்வளவு தூரம் வந்து நான் பேங்க்ல பணம் கட்டலாம்?
அப்படிங்கிற எதற்கான கடன் வாங்கியிருக்கீங்க? கடன் வாங்கல சார், நான் டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன். பேங்க்ல வந்து 2 lakh 3 lakh வரையும் டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன் மந்த்லி. ஓகே. டிஎன் வேட் கட்டிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் இந்த மாசம் எவ்வளவு தூரம் வந்து பணம் கட்டலாம் பேங்க்ல, எவ்வளவு தூரம் வந்து நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம் கரண்ட் அக்கௌண்ட்? ரொம்ப எளிமையான ரொம்ப சிம்பிளான ஆன்சர். கடந்த வாரம் அவருடைய கேஷ் புக்கில் என்ன பணம் இருந்திருந்ததோ அதை கட்டிடலாம். அவர்கள் கையில் இருக்கக்கூடிய கேஷ் இருப்பை அவர்கள் கட்டலாம். அது கூட ஒரு 10% வரைக்கும் கூட போகலாம். பணம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, பழைய கடன்காரங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க என்று சொல்லி அவர்கள் கட்டலாம். இதில் எளிமையாக என்ன நடக்குங்கிறத ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக சொல்கிறேன். ஒருத்தருடைய கேஷ் இருப்பு கடந்த வாரம் இதை டிமானிட்டைஸ் ஆன அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய். அவர் கையில் இருந்த உண்மையான கேஷு 1 லட்சம் ரூபாயும் 100 ரூபாய் நோட்டு. இந்த 100 ரூபாய் நோட்டை அவர் வைத்துக்கொண்டு 1 லட்சம் ரூபாய் 500 ரூபாயை கொண்டு போய் கட்டலாம். சார், இப்போ உங்ககிட்ட சண்முகம் சார், இப்போ இவர் சொல்லியிருந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ், அதாவது நம்ம சிட்டிலேயே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கிராமப்புற சைடில் வந்து இன்னுமே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற நிலையில் பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிறவங்க டைரெக்டாக அங்கே போவாங்க அப்படின்னு. பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸுங்கிறத யார், நான் அவங்கள எப்படி அணுகிறது? இதில் இந்த விஷயத்தை இந்த சமயத்தில் 2-3 நாட்களுக்கு முன்னாடி எங்களுடைய தேசிய வங்கி ஊழியர் கூட்டமைப்பு தலைவர் திரு பிராங்கோ அவர்கள் இந்த சஜஷனை சொல்லியிருந்தார். அப்போவே இது நீங்கள் செஞ்சீங்கனாலே ரூரல் ஏரியாவில் நிறைய பண்ணிடலாம். அவங்க யாருன்னா வங்கியால் நியமிக்கப்பட்ட முகவர்கள். அவர்களுக்கு நாங்கள் டெய்லி பேஸில் ஒரு லிமிட் கொடுத்துருக்கோம். ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓடி கொடுக்குறோம். அந்த ஓடியில் வந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் எங்கள் பேங்க்கில் அவர் திரு சக்திகாந்த் சொன்னது மாதிரி ஒவ்வொரு வங்கியிலும் ஒவ்வொரு லிமிட் வச்சுருக்கிறாங்க. நாங்கள் 1.5 லட்ச ரூபாய் கொடுக்குறோம். இது இவங்க கையில் எடுத்து ஃபிசிக்கலாக இதையும் இந்த டேட்டா உள்ள ஒரு லேப்டாப்பையும் எடுத்துக்கிட்டு அந்த சம்மந்தப்பட்ட கிராமத்துக்கு நேரடியாக போயிடுவாங்க. அந்த கிராமத்தில் எங்கள் வங்கியில் கணக்கு வச்சுருக்கிறவங்க நேரடியாக அவர்கிட்ட கொண்டு வந்து அவங்க டெபிட் கார்டை கொடுத்துட்டு அதை நேரடியாக அவர்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு போயிடலாம். அது ஆட்டோமேட்டிக் டெபிட் ஆகிடும். திரும்ப இந்த டேட்டா எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இது மூலயமா கிராமத்தில் இருக்கிறவங்க திரும்ப மறுபடியும் வந்து இதுக்காக ஏடிஎம்மில் நின்று கஷ்டப்பட வேண்டிய அவசியம். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு டெவலப். இது வந்து பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ் வந்து அங்கே போவாங்க. நான் பேங்கிங் கரஸ்பாண்டன்ட்டை அணுகணும் அப்படின்னு என்ன பண்ணுங்கிறத பற்றி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க, ஸ்ரீனிவாசன் பெங்களூர்ல இருந்து. வணக்கம் ஸ்ரீனிவாசன், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் சார். இந்த டிமானிட்டைசேஷன் பத்தி கேள்வி. இப்போ டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இதனால கருப்பு பணம் முழுசா எல்லாமே வெளியே வந்துடும் அப்படின்றது வந்து கணக்குங்களா, இல்ல இப்படி? ஏன்னா இதனால கணக்குல வராத பணம் எல்லாம் பேங்க்ல வந்துருமா? இதுக்கு அப்புறமா வந்து இதே மாதிரி பதுக்கல் பெறுவர்களோ இல்ல ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களோ இல்ல பெரு முதலாளிகளோ வருங்காலத்திலையும் கணக்குல வராம சேர்க்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் சார்? இதனால கருப்பு பணம் முழுவதும் ஒளிஞ்சிடும் அப்படின்றது நம்பிக்கை. ஆனால் அது 100% ஒளிஞ்சிடுமா? அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு சிறு தொகை மட்டுமே வெளியே வரும். அப்படி ஆனால் அந்த சிறு தொகைக்காக பொதுமக்கள் அனைவரும், அதாவது இந்திய மக்கள் அனைவரும் ஏன் இவ்வளவு சிரமப்பட வேண்டும்? இதுதான் என்னோட கேள்வி. ரைட், உங்களுடைய கேள்விக்கு ஸ்ரீனிவாசன் சாரே பதில் சொல்லுவார். இதுல 2 கூறுகள் இருக்கிறது, அதை நம்ம கவனிக்க விட்டுட்டோம். எல்லாருமே கருப்பு பணம் என்கின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறோம். கவுண்டர் ஃபீட் நோட் எனப்படுகின்ற கள்ளப்பணமும் இதிலே முக்கியமாக விளையாடி இருக்கிறது. முன்னாள் மத்திய அமைச்சர், நிதி அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் 400 கோடி ரூபாய் அளவிற்குத்தான் கள்ளப்பணம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய அரசு எடுத்திருக்கக்கூடிய ஆய்வின்படி கள்ள நோட்டுகள் பாகிஸ்தானிலிருந்தும் சீனாவிலிருந்தும் 500, 1000 இந்த 2 நோட்டுகளாக உள்ளே இறங்கி இருக்கிறது. இதை நாம் நிராகரிக்க வேண்டும் என்றால் அந்த பணம் நன்றாக இருக்கக்கூடிய பணமும் செல்லாது என்று சொல்ல வேண்டும். இது கருப்பு பணத்தை பொறுத்தவரையில் இல்லாமல் கள்ள பணத்தை பொறுத்தவரை. கருப்பு பணத்தில் ஒரு லிமிட்டுக்கு மேலே வைத்திருப்பவர்கள் அதை மாற்றுவதற்குண்டான வாயில்கள் எல்லாமே அடைக்கப்பட்டு விட்டன. ஒருவரிடம் 100 கோடி ரூபாய் பணம் இருக்கிறது, என்னிடம் இருக்கிறதுன்னா ஏதோ ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா நான் போய் கட்டிடலாம். 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னா ஒரு 5 பேரை பிடிச்சி ஆளுக்கு 2 லட்சத்தை கொடுத்து கட்டி மாற்றிக்கலாம். என்கிட்ட 100 கோடி ரூபாய் இருந்தால் என்னால் மாற்றவே முடியாது. ஆதலால் அவர்களெல்லாம் இந்த பணத்தை வெளியே கொண்டு வர மாட்டார்கள். இல்லை, அவர் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தார். அடுத்ததாக வரக்கூடிய பணத்தை அவர்கள் மாற்றி எதிர்காலத்தில் செய்தால் என்ன? இனிமேல் அரசு வாலண்டரி இடையூறுக்கு மன்னிக்கணும், வரக்கூடிய பணத்தை அவர்கள் மாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தா நம்ம தொடர்ந்து பேசும். இன்னொரு காலர் வந்திருக்காங்க, சென்னையில இருந்து விஷ்ணுராஜ். வணக்கம் விஷ்ணு, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், நான் வந்து கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
என்னோட கரண்ட் அக்கௌண்ட்ல நான் லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 lakh rupees வித்ட்ரா பண்ணியிருந்தேன் சேலரி டிஸ்போசலுக்காக. இப்போ சேலரி டிஸ்போஸ் என்னால பண்ண முடியல. லேபர்ஸ் யாருமே வந்து சேலரி வாங்க மாட்டாங்க. நான் இப்போ அதை திரும்ப எடுத்துன்னு போயிட்டு எனக்கு உடனே பணம் கிடைக்குமா? இல்ல இப்போ ரீசெண்டா இந்த சக்திதா சொன்ன மாதிரி வாரத்துக்கு 50,000 வீதம் எடுத்தா எனக்கு 3-4 வாரம் மேல தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஸ்டாஃப்ஸுக்கு வந்து சேலரி எப்படி நான் டிஸ்போஸ் பண்றது? என்னால வந்து லேபர் கான்ட்ராக்ட்ன்றதுனால நிறைய பேர் வேலை செய்யறதுனால எல்லாருக்குமே வந்து கேஷா தான் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. ஸோ அந்த நிலைமையில வந்து நான் எப்படி அதை இது பண்றது, சமாளிக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில அதை நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது தெரியல. ரைட் சார், இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் வங்கிகள் தரப்புல இருந்து. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ அதுக்கான லிமிட் 50,000 கரண்ட் அக்கௌண்ட்டுக்கான 50,000 உயர்த்திட்டாங்க அப்படின்னா, என் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய வேஜஸ்க்கு நான் பணம் கொடுக்கணும், எனக்கு 50,000 பத்தாது. அப்போ அவர் என்ன பண்ணணும் சார்? இந்த கேள்விக்கு அரசாங்கத்துடைய நோக்கம் அனைத்து பரிமாற்றங்களும் மின்னணு முறையிலே வங்கியின் மூலமாக நடைபெற வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய குறிக்கோள். இதில் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான். அதாவது இந்த கரன்சி இதை டிரான்சாக்ஷனை குறைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே நிச்சயமாக பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா அவங்க ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். நான் சொல்கிறது இந்த ஆலோசனையை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. நான் இது கொஞ்சம் விரிவாகவே சொல்லிடுறேன். ஆரம்பத்தில் ஏடிஎம் கார்டு வந்தபோது ஜனங்களிடையே ஒரு பெரிய தயக்கம் இருந்தது. 2005 அப்புறம் தான் அது வந்து பரவலாக ஆனது. பரவலாக ஆனதுக்கப்புறம் என்னாச்சு, இன்றைக்கி ஏடிஎம் இல்லாமல் எதுவுமே செயல்படாது என்ற நிலைமைக்கு நாங்கள் போயிட்டோம். அதே போல் இனிஷியலாக ஒரு தயக்கம் இருக்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். இப்போது இந்த பணத்தை நீங்கள் உங்கள் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ரொம்ப சரியான வழியாக இருக்கும். அப்படி பண்ணும்போது இந்த பணம் இது வந்து ஒரு பல நபர்களுக்கு இந்த தேவை பிரிந்து விடுகிறது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பணத்தை போய் எடுத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஈவன் டெய்லி கூலி கொடுக்குறது கூட என்கிட்ட சொன்னாங்க சில பேர். நான் அவங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கில் நிச்சயமாக அதெல்லாம் ஈஸியாக சேர்த்துக்க முடியும். பேங்க்கில் நீங்கள் போய் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாலும் அதையும் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது மூலமாகத்தான் இன்னும் வரும் காலங்களிலே உங்களுடைய வரவு செலவுகளை வைத்துக்கொள்வது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அனுகூலமாக இருக்கும். ரைட் சார். ஆனால் என் கீழே ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க. 100 பேர்த்துக்கு ஒருத்தருக்கு வந்து 600 ரூபாய் கூலி அப்படின்னா, நான் 100 பேர்த்துக்கு 600 ரூபாயை என்னோட அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணணும். அது அட்டாச் ஆகணும். அவங்க எல்லாரும் நான் வச்சிருக்கிற அக்கௌண்ட்லேயே வச்சுருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. 1/2 hour to 1 hour அட்டாச் ஆகிடும். இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அட்டாச் ஆகும். அட்டாச் ஆன அந்த 100 பேர்த்துக்கு நான் 600 ரூபாய் அனுப்பணுன்னா எனக்கு அதுலேயே பாதி நாள் போயிடும். அதாவது சார், இதில் என்னுடைய பதில் என்னென்னா, இது நீங்கள் ஒரு தடவை தான் செய்ய போகிறீங்க. நிச்சயமாக இட்ஸ் பெயின்ஃபுல் ப்ராசஸ் தான். அதுக்காக தான் ஆரம்பத்திலே ஏடிஎம் கார்டுடைய அந்த தயக்கத்தை நான் சொன்னதுக்கு காரணம் தான். எப்போவுமே ஒரு தொடக்கம் வேணும் சார் எல்லாத்துக்கும். இந்த தொடக்கம் நிச்சயமாக ஒரு பெயின்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஆனால் தொடங்கிட்டிங்கன்னா இதை விட ஈஸியான வழி எதுவும் கிடையாது. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது சார். ஏன்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிடுது. நாளைக்கு நீங்கள் குறைச்சி கொடுத்தீங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று அவங்களுடைய பயனை நான் இன்னொன்று முக்கியமாக பார்க்குறேன். தொழிலாளிகள் நினைப்பாங்க, என்னடா இப்படி ஒரு பதில் சொல்கிறாரு, நம்ம இதுக்காக ஏடிஎம் போடணுமான்னு. இவங்க வாங்குகிற கூலி முழுசாக வீட்டுக்கு சேரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நம்மளுடைய குடும்பத்திலேருந்து வருது. இப்போ என்ன நடக்கும்? இவங்க கார்டு வாங்கி கார்டில் தான் அந்த பணம் போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கார்டை வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இவர் கையில் 100 ரூபா பணம் கொடுத்துட்டு போங்க. இது ஆட்டோமேட்டிக்காக இதுவும் கண்ட்ரோல் ஆகும். இந்த தொகை முழுமையாக அந்த குடும்பத்துக்கும் பயன்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வந்தது. அவர் டெம்பரரி எம்ப்ளாயாக இருந்தாலும் அவருக்கும் ஈக்குவல் வேஜஸ் உண்டு அப்படின்னு. இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக, ஏன்னா இதை குறைச்சி கொடுக்க முடியாது. கூட கொடுத்தா நீங்கள் ரசீது மட்டும் வாங்கி வச்சுட்டு குறைச்சி கொடுக்க முடியாது. ஆக நிச்சயமாக என்னை பொறுத்தவரையிலும் நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, தொழிலாளர் வர்க்கத்துக்கு இது மிக அருமையான ஒரு வாய்ப்பு. ஓகே சார். இன்னும் ஒரு சிறிய மேட்டர், இவர் போன வாரம் ட்ராப் பண்ண இது வந்து 500 ரூபாய் நோட்டுகளாக இருந்திருந்தால் கொண்டு போய் கட்டுறதுக்கு உண்டான உரிமை அவருக்கு இருக்குது. போன வாரம் அவர் ட்ராப் பண்ண தொகையை திரும்ப கொண்டு போய் கட்டலாம். அரசாங்கம் எந்த கேள்வியும் கேட்காது. ரைட். இப்போ கார்ட்ஸில் நீங்கள் கார்ட்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. கார்டில் ஸ்வைப் பண்ணாலோ இல்லை வேறு ஏடிஎம்மில் போய் பண்ண எடுத்தாலோ அதுக்கு எந்த சர்வீஸ் டேக்ஸோ இல்லை எந்த சார்ஜஸோ எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். மக்கள், நீங்கள் எங்கே போய் உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதை ஸ்வைப் பண்ணிங்கனாலும் அதற்கு தனியாக கட்டணங்கள் கிடையாது. அதற்கு முன்னாடி ஒரு மாதத்திற்கு 5 முறை தான் மற்ற ஏடிஎம்களில் போய் எடுக்க முடியும்னு இருந்தது. ஒரு மாதத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மற்ற
POS, அதாவது கார்டு ஸ்வைப்பிங்க்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தது. தற்போது இருக்கக்கூடிய நிலைமை பார்க்கும் பொழுது உங்களுடைய கிரெடிட் கார்டு ஆகட்டும், டெபிட் கார்டாக இருக்கட்டும், உங்களுடைய கட்டணங்கள் அனைத்தையும் நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமும் டெபிட் கார்டு மூலமும் எத்தனை முறை வேணாலும் ஸ்வைப் செய்து கொள்ளலாம். அதற்கு தனியாக கட்டணம் வசூலிக்கப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது குறித்து நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். இப்போது காலர் ஒருத்தர் வந்திருக்கார், அபு சலீம். வணக்கம் அபு சலீம், உங்களுடைய கேள்வி என்ன? சார் நாங்கள் இப்போ எங்கள் ஃபாதர் ஃபாரின்ல இருக்காப்புல சார். தொடர்ந்து பேசுங்க. எங்கள் ஃபாதர் ஃபாரின்ல இருக்காப்புல. அவங்க மந்த்லி எங்களுக்கு சேலரி அனுப்புவாங்க. நாங்கள் வெஸ்டர்ன் யூனியன்ல எடுத்துக்கிட்டு இருக்கோம் சார். இப்போ அது மாதிரி எடுத்ததுல நாங்கள் மாதம் 5000 10,000 அந்த மாதிரி சேர்த்து ஒரு 3 லட்ச ரூபா சேர்த்து வச்சிருக்கோம். அதை நாங்கள் எப்படி கொண்டு போய் மாத்துறது? நீங்க வரம்பு 2.5 லட்சம் போட்டிருக்கீங்க. ஆனா வெஸ்டர்ன் யூனியன்ல மாத்தினதுக்கு எங்களுக்கு அட்டாச்சி ஒரு 3 வாட்டி 4 வாட்டி மாத்தின ஸ்லிப்பு வேணா எங்க கையில இருக்கு. நாங்க எப்படி இதை மாத்திக்கலாம்? அதான் சார். ரைட். இதுக்கானது என்னன்னா 2.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறதுல நீங்க எவ்வளவு லட்சம் டெபாசிட் பண்ணீங்கனாலும் அதற்கான ஆதாரம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார். இது குறித்து உங்களுடைய கருத்து? அவங்க வெஸ்டர்ன் யூனியன் இன்டர்நேஷனல் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஆகி அவங்களுக்கு வருது, அவங்ககிட்ட அதுக்கான ஸ்லிப் இல்லை. ஸோ இப்போ என்கிட்ட இந்த பணம் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் அதுக்கான ப்ரூஃப்ஸ் என்னென்ன காட்ட முடியும்? இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, அவரே சொன்னார் வெஸ்டர்ன் யூனியன்லேருந்து நாங்கள் ட்ராப் பண்ணதுக்கான அத்தாட்சி இருக்கின்றாரு. அத்தாட்சி ஒரு 2 அல்லது 3 தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன இருக்குதோ அந்த அத்தாட்சிக்கு நிச்சயமாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முறையாக இந்த பணம் உங்களுக்கு உங்களுடைய தந்தையிலிருந்து வந்திருக்கிறதுக்கான அத்தாட்சி இருக்கும் வரை நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பணத்தை உங்களுடைய கணக்கில் கூட செலுத்தலாம். நாளைக்கு உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு தாக்கியது வந்தால் இந்த உங்கள்கிட்ட வச்சிருக்கிற அத்தாட்சிகளை நீங்கள் அவர்களிடம் காண்பித்து இதற்கான விளக்கத்தை அளிக்கலாம். ரைட். இன்னொரு காலர் வந்திருக்காங்க, நத்தம்ல இருந்து மதன்ராஜ். வணக்கம் மதன்ராஜ், உங்களுடைய கேள்வி என்ன? சார், நான் கூட்டுறவு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஹலோ. சொல்லுங்க. அங்க அக்கௌண்ட்ல பணம் எடுக்க போனா பணம் இல்லைன்றாங்க. அதே மாதிரி நகை கடனுக்கு பணம் 500,000 செலுத்தினாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? ஓகே. நகை கடனுக்கு பணத்தை செலுத்தும் பொழுது அதுக்கான அந்த பணத்தை வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா வங்கியிலேயே இந்த நிலைமையா? நகைக்கடனுக்கான பணத்தை நிச்சயமாக அவர்கள் வாங்கி கொள்ள வேண்டும். இன்று கூட ஒரு திரு சக்திகாந்த தாஸ் அவர்கள் பேசும் பொழுது கூட்டுறவு வங்கிகளிலும் இந்த நடைமுறைகளை ஏற்படுத்துமாறு அவரே கூறினார். நிச்சயமாக நீங்கள் அந்த கிளையிலே சென்று இந்த பணத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் நிச்சயமாக அவர்களிடம் முறையிடலாம். அவர்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. இல்லை, தவறு இல்லை. ஓகே சார், யார்கிட்ட நான் முறையிடுறது? வங்கி கிளையில் நீங்கள் உங்களுடைய வங்கியிலேயே வாங்க மாட்டேங்கிறாருன்னு தானே அவர் சொல்கிறார். நான் நகை கடன் திருப்பி கூட்டுறவு வங்கி கிளைன்றதுனால இப்போ நான் இப்படி பேசுகிறேன். இப்போ இதுன்னு வச்சுங்களேன், ஒரு நேஷனலைஸ் பேங்க் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அந்த முதல்ல அந்த கிளை மேலாளர்கிட்ட தான் நீங்கள் முறையிடணும். அந்த கிளையிலேயே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. இதற்கு மேலே ஏதாவது ஒரு உங்களுடைய முறையீடு அப்படின்னா ஒரு நம்பரையே எழுதி வச்சுருப்பாங்க. அதில் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நிச்சயமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வாங்கி தான் ஆகணும். அது எப்படி வாங்காமல் இருக்க முடியும்? அவருடைய கடன்லாம் திரும்ப கட்டுறாரு. நாளைக்கு அதுக்கான கணக்கு காமிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. வங்கியானது நிச்சயமாக இந்த பணத்தை வாங்கி தான் ஆக வேண்டும். இதுதான் என்னுடைய பதில். என்ன சார் சொல்கிறீங்க? இது கடன் சம்பந்தமாக பணம் செலுத்துவது என்கிற ஒரு கோணத்தில் யாருமே இன்னும் பார்க்கல. பணம் எடுக்கிறதாகவும் பணம் மாற்றுறதாகவும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 2 நாளில் கடனுக்கு செலுத்தக்கூடியது வரும் என்று எதிர்பார்க்கிறோம். என்னுடைய தனிப்பட்ட ஒரு கோரிக்கையாக முன்வைப்பது, வாரா கடனில் எவ்வளோ ரூபா கட்டினாலும் 5 லட்சம் ரூபா வரைக்கும் கட்டுறதை வாங்கலாம்ங்கிறது சீனிவாசன்ற முறையில் சொல்கிறேன். வாரா கடனில் பணம் அள்ளுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இது அரசுக்கு. அப்படியாவது அந்த கடன் திரும்பி வந்து சேர்ந்துடும். அதில் நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லுங்க. அந்த கடன் வேறு விதமாக, அதாவது இப்போ நான் கடன் வாங்கி கட்டாமல் இருக்கேன், ஐயா எங்கள் ஊரில் இருக்கார், அவர் எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார், போப்பா கட்டுப்பா அப்படின்றார். நான் வாங்கி அந்த கடனை தீக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு 2 நாளில் அரசு கொண்டு வரணும்னு கோரிக்கையை வைக்கிறேன். வாரா கடன் மூலமாக இந்த பணத்தை கொண்டு வரலாம். வாரா கடனும் செல்லுபடியாகும். என்னுடைய சிபில் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். கடன் பெற்ற பணத்தை மீண்டும் ஒரு முறை கடன் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு வங்கிக்கும் வரும். ஆனால் அந்த கோணத்தில் இன்னும் அரசு சிந்திக்கல. அவங்களுடைய இது இந்த ஏடிஎம் பிரச்சனை தான் அவங்களுக்கு பிரச்சனை. பேங்கே பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஏடிஎம்ல ட்ரேயோட அளவு தான் நமக்கு இந்திய பிரச்சனை ஆயிடுச்சு. நம்மளுடைய சாப்பாட்டு அளவனுடைய ட்ரேயினுடைய அளவு மாதிரி அது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. சார், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தர் உங்களுக்கு இந்த நீங்கள் வாங்கியிருக்க கடனுக்கு நீங்கள் பணத்தை கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கொடுக்குறாருன்னு வைங்களேன். இதை நீங்கள் கொண்டு போய் அந்த கடனை அடைக்கும் பொழுது அது இன்கம் டேக்ஸில் வராதா? உங்கள் மேலே கேள்வி கேட்டு வராதா? அதுதான் அரசாங்கம் வளர்க்கணும். அந்த இடத்துல இன்னும் அந்த பணம் செலுத்துவது என்பதை பற்றிய கோரிக்கையோ அல்லது விளக்கத்தையோ நான் அரசு சொல்லவில்லை.
அரசனுடைய பிரச்சனை மக்களுக்கு குறைந்த அளவு நோட்டு, சிறிய நோட்டுகளை கொண்டு போய் செலுத்துவதாக இருக்கிறது. இந்த கடனை செலுத்துவதற்குண்டான வழியும் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணணும். அதையும் நீங்கள் இந்த நோட்டு மூலமாக செய்யலாம். கணக்கில் செலுத்துவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்றால் என்னுடைய கடன் கணக்கில் செலுத்துவதற்குண்டான உரிமையும் இருக்கிறது. ஐயா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியது போன்று அதெல்லாம் ஒரு சிறிய இடங்கள், கூட்டுறவு வங்கிங்கிறது சொல்லணும்னா திருநெல்வேலி கோஆபரேட்டிவ் பேங்க்னாக்க திருநெல்வேலியில் ஒரு 50 பிரான்ச் இருக்கும். அவர்களுக்கு விவரம் தெரியாது, இதை வாங்கிட்டா நமக்கு என்ன ஆகுமோன்னு. வாங்கி பில்லு போட்டு சலான் போட்டு ஃபில்அப் பண்ணி கொடுக்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். இதில் எந்த விதமான சட்ட எதிர்ப்பும் கிடையாது. ரைட், இன்னொரு காலர் வந்திருக்காங்க, இந்துகுமார். வணக்கம் இந்துகுமார், உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் இந்துகுமார், சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன? சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ஃபாதர் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி இறந்துட்டாங்க சார். அவங்க வந்து எல்ஐசில இந்த மாதிரி அமௌண்ட் இருந்தது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்தது. அது எனக்கு கிளைம் ஆகி ஒரு வந்துருச்சு சார், ஒரு 6 மந்த் பிஃபோர் வந்துருச்சு அந்த அமௌண்ட். ஓகே, அதை நான் ஒரு கடனை ஒருத்தட்ட கொடுத்து வச்சிருந்தேன். இப்போ 1 மந்த்க்கு பிஃபோர் எனக்கு அந்த கடனை கொடுத்தாரு. இப்ப நான் அந்த அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டு திருப்பியும் பேங்க்ல கட்டுறப்ப எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் சார் வரும்? 5 lakhs நான் அப்படியே டெபாசிட் பண்ணா எனக்கு வந்து இது வரி ஏதாவது கட்டணுமா? அது ஒரு கேள்வி இருக்கு சார். ஓகே, இன்னொரு கேள்வி இருக்கு சார். சொல்லுங்க. ஆக்சுவலா கருப்பு பணம் ஒழிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் நல்ல ஸ்கீம் சார், திட்டம் நான் வரவேற்கிறேன். இந்த 2000 ரூபாய் நோட்டு வந்து அறிமுகப்படுத்துற உடனே பழைய கருப்பு பணம் ஃபுல்லா அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப மேற்கொண்டு நிறைய கவர்மெண்ட் வந்து நிறைய ஒரு திட்டங்கள் கொண்டு வரப்ப இந்த 2000 ரூபாய் வந்து மேற்கொண்டு நிறைய கருப்பு பணம் சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார்? ரைட், இதை நம்ம தொடர்ந்து இதை பேசுவோம் சார். ஃபர்ஸ்ட் எல்ஐசி, இது 2வது காலர் இதே கேள்வியை கேட்டிருக்காங்க. அந்த 2000 ரூபாய் நோட்டு அப்படிங்கிறது மீண்டும் கருப்பு பணத்தை கொண்டு வருவதற்கான ஒரு கருப்பு பணத்தை கொண்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் இருந்துகிட்டே இருக்கு. இதை பத்தி நம்ம பேசுவோம். அதற்கு முன்னாடி அவர் வந்து இந்த எல்ஐசியில வந்த பணத்தை நான் திருப்பியும் பேங்க்ல கொண்டு போய் கட்டும் பொழுது எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிருக்காரு. இதில் 3 விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, அவர் எல்ஐசியில் 6 மாதம் முன்னாடி 1 வருஷம் முன்னாடியே வந்திருக்கிற பணத்தை அவர் எடுத்திருக்காருங்கிறது. எடுக்கிற பொழுது அவர் கேஷாக எடுத்திருக்காரான்னு பார்க்கணும். சாதாரணமாக இது போன்ற கடனை கொடுக்கின்ற பொழுது கேஷ் எடுத்து நான் ரொட்டேஷன்ல விட்டேன், அந்த பணம் திருப்பி எனக்கு வந்துருச்சுன்னு சொல்றேன். அதாவது அதை கடனாக கொடுக்கின்ற பொழுது 20,000 ரூபாய் அல்லது 50,000 ரூபாய்க்கு மேலே கொடுக்குற போது அது செக் ஃபார்மில் கொடுக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. அது இல்லை என்றால் அதை உங்களுடைய வருமானமாக கருதுவோம், உங்களுடைய செலவாக கருத மாட்டோம் என்று இருக்கிறது. இந்த விளக்கத்தை அவர் சொன்னால் அதிகாரி, அதாவது வருமானத்துறை அதிகாரி அதை ஒப்புக்கொள்வார். இந்த மாதிரி எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் வந்தது, அதை நட்பு ரீதியாக எல்லாருக்கும் கடன் கொடுத்துருந்தேன், அவங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க என்கிற விஷயத்தை அவர் சொல்லுகின்ற பொழுது நம்பிக்கைக்குரியதாக இருந்தால் அவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே இதை நான் ட்ரா பண்ணிருக்காரு, அப்புறம் ஒன்றும் பெருசாக பண்ணலை, இந்த வருமானம் போட்டிருப்பார். என்ன ஒரு கேள்வி கேட்பார், நீங்கள் வட்டி விட்டீங்களா, இந்த வட்டி உங்கள் கணக்கில் கொண்டு வந்தீங்களான்னு கேட்பார். அது இல்லாத பொழுது அதை கொண்டு போய் கட்டுவதில்லை, அதை விளக்கம் சொல்லுது. 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கட்டினீங்கன்னா ஒவ்வொரு பைசாவுக்கும் உங்களுக்கு டேக்ஸ்ன்னு சொல்லலை, பெனால்ட்டின்னு சொல்லலை, உங்களுக்கு அதற்கு விளக்கம் கொடுக்க முடிகிறதா என்று பார்க்கிறார்கள். இது ஒன்று. 2000 ரூபாயை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தை சொல்லிடுறேன். இது எதிர்காலத்திலே கருப்பு பணத்தை கொண்டு வரலாம். தனிப்பட்ட நபர்கள் அதை சேமிக்கலாம். அதுக்கு ஒரு பூதாகாரமாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க, அதுக்குள்ளே சிப்பு வச்சிருக்காரு, அங்கே உட்காந்து இவர் பிரதமர் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. 2வது, அதில் ஒரு கள்ள நோட்டு வந்து விட்டது என்று சொன்னார்கள். அதுதான் விளக்கணும்னு நினைக்கிறேன். அது ஒரு ஜெராக்ஸ், கள்ள நோட்டு அச்சடித்து வரவில்லை, கலர் ஜெராக்ஸ். அது ஒரு ஜெராக்ஸ், கலர் ஜெராக்ஸ் எடுத்து ஒரு கிராமத்தாரை ஏமாற்றி இருக்கிறார். கிராமத்தாருக்கு சந்தேகம் உடனே அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டார். இதுதான் உண்மையாக நடந்திருக்கக்கூடியது. அதனால் இதில் வந்து ஒரு டூப்ளிகேட் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அரசாங்கம் இந்த 2000 கொண்டு வந்ததுக்கு உண்டான காரணத்தையும் சொல்லிடுறேன். 5000 ரூபாய் 1000 ரூபாய் அடித்ததில் ஏறத்தாழ 30% நோட்டு சர்க்குலேஷனில் இல்லை. ஒரே சீரியலில் 3 சீரியல் கள்ள நோட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் அரசாங்கத்துக்கு வந்த சந்தேகம். அதை அவர்கள் கள்ள நோட்டு அண்டை நாடு என்று சொன்னால் மக்கள் பீதி அடைவார்களோ என்று அதை மிகவும் குறைவாக சொல்லிவிட்டு கருப்பு பணத்தை மட்டும் மிக அதிகமாக சொல்லி இருக்கிறார்கள். அது ஒரு எதிர்மறை விளைவையும் ஏற்படுத்தி இருக்கிறது. 2000 ரூபாய் வரும், அதற்குண்டான பிரச்சனை வரும், ஆனால் சட்டங்கள் இன்னும் இருக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இல்லை, தங்கம் வாங்குறதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரப்போகுது. அடுத்த வருடம் நீங்கள் உங்களுடைய இன்கம் டேக்ஸில் ரொம்ப ஈஸியாக பிடிச்சிடலாம். இப்போ என்னுடைய இன்கம் டேக்ஸில் என்னுடைய சொத்து என்னன்னு கொடுங்க, நீங்கள் எப்படி சேர்த்தீங்கன்னு நாங்கள் கேட்கல, சொத்து அறிக்கையே கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. நான் இதெல்லாம் என்னுடைய சொத்துங்கிறேன். இதை விட அதிகமாக இந்த 6 மாத காலத்தில் இருந்ததுன்னா அது எப்படி வரணும்னு சொல்லலைன்னா அரசாங்கம் அதை செய்யும். இல்லை சார், இப்போ இதில் சந்தேகமே என்ன அப்படின்னா 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு புதிய 500 ரூபாய் நோட்டும் புதிய 2000 ரூபாய் நோட்டும் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளர் வந்து சக்திகாந்த தாஸ் சொல்லும்போது புதிய வடிவில் 1000 ரூபாய் நோட்டு வரப்போகுது அப்படின்னு சொன்னார். அப்புறம் புதிய வடிவில் எல்லா ரூபாய் நோட்டுகளையும் மாற்றுவோம் அப்படின்னு சொன்னார்.
அப்போ 500 ரூபாய் நோட்டும் இருக்கு, 1000 ரூபாய் நோட்டும் இருக்கு, 2000 ரூபாய் நோட்டும் இருக்கு. இதோட பர்பஸே அப்ப சால்வ் ஆகலன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டு பாக்ஸ்ல நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்த மாதிரி 2 பாக்ஸ்ல இருந்தது இப்ப இன்னும் 1 பாக்ஸ்ல ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது 1 பாக்ஸ்ல ரெட்டப்பங்க அப்படி கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா திங்க் பண்ணுங்களேன். 1 கோடி ரூபாய் சேர்க்கறதுக்கு பதிலா 2 கோடி ரூபாய் சேர்க்கறது. இவையெல்லாம் வரக்கூடிய சட்டங்களின் மூலமாக இருக்கப்படும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கொண்டு வருவது என்பது எளிது அல்ல. சுவிஸ் பேங்க்லேருந்து கொண்டு வரக்கூடியது எளிது அல்ல. அதற்கு உண்டான நடைமுறைகள் இங்கே இருக்கக்கூடியதே ஓரளவுக்கு செய்யலாம். பொருளாதார முன்னேற்றத்தை வருவதற்கு கள்ளப்பணம் ஒரு எதிரியாக இருக்கிறது. கவுண்டர்ஃபீட் நோட் என்கின்ற கள்ளப்பணம், அதை தடுத்து நிறுத்துவதன் மூலமாக பொருளாதாரத்தின் முன்னேற்றத்தை கொண்டு வரலாம். விலைவாசி கொஞ்சம் குறையும். பெட்ரோல் விலையை ஒரு 10 ரூபாய் குறைச்சாங்கன்னா இதனுடைய நேர்மறையான விளைவு மக்களுக்கு சென்று அடையும். இதெல்லாம் அரசாங்கம் வைத்திருக்கும். அரசாங்கம் கொண்டு வரக்கூடியதை மனதில் நினைத்திருக்கக்கூடியதாக நாங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பது தங்கத்தின் மீதான ஒரு கட்டுப்பாடு. தங்க இறக்குமதி கட்டுப்பாடு, தங்கம் வாங்குவதற்கு உண்டான கட்டுப்பாடு, டிக்ளரேஷன். இப்பொழுது சாதாரணமாக உங்களுடைய இன்கம் டேக்ஸ் படிவத்தில் கடைசியில் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனையும் சொத்தையும் சொல்லுங்கன்றாங்க. மேஜராக எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம். எங்கிட்ட 3 குண்டூசி இருக்குன்னு சொல்ல வேண்டாம். எங்கிட்ட ஒரு கார் இருக்குது, ஒரு ஸ்கூட்டர் இருக்குங்கிறத சொல்லுங்கள். என்னுடைய வங்கியில் இவ்வளோ ₹1 தொகை இருக்குங்கிறத சொல்லுங்கள். இதை செய்துவிட முடியும். மக்களுக்கு அறிய வேண்டிய இன்னொரு விஷயம், நாம் கணக்கில் செலுத்துகின்ற பணம் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே போனால் அது வருமான வரிக்கு செறிவிக்கப்படும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே இனி எப்பொழுதுமே அது தெரிவிக்கப்படும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன எப்படி வச்சிங்க, வட்டி கொடுத்தாங்களா கொடுக்கலையா, வட்டிக்கு வரி பிடிச்சாங்களா பிடிக்கலையாங்கிறது மாத்திரம் தெரிந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அரசாங்கம் உங்கள் இதில் ஒரு 3 லட்சம் கட்டினீங்கன்னா அதை அங்கே தெரிவிப்பதற்குண்டான வழியை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதில் இது போய் சேருகிறது. அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா என்ன பண்ணிடுறாங்க, நமக்கு பக்கத்து வீட்டில் விவரம் தெரியாமல் அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் போடுங்க, 1 லட்சம் பேர் இருக்காங்க அக்கௌண்ட் ஹோல்டரு, அதில் உங்களுக்கு தெரிய போகிறதா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸ்டேட் பேங்க்கில் போய் போடுங்க, ஒன்றுமே யாருமே தெரியவே தெரியாதும்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சிஸ்டம் ஓரியன்ட், அது அந்த இடத்துலேருந்து வருங்கிறத மக்களுக்கு போய் அடைய வேண்டும். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இது சம்மந்தமான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறது. அவர்கள் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். 3 மாத காலத்திற்கு ஒரு முறை நீங்கள் அங்கே பதிவு செய்திருக்கக்கூடிய உங்கள் மொபைல் எண்ணிற்கு உங்களுக்கு என்ன டாக்ஸ் பிடித்து யார் கட்டி இருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறது. கடந்த வாரத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அது. பிடிச்சிட்டு கட்டலைன்னா உடனே நீங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதற்கு ஒரு வழியை செய்திருக்கிறார்கள். டிடிஎஸ்க்கான அறிவிப்பை வந்து கவர்மெண்ட் மீன்ஸ் பிசினஸ் என்கின்ற எண்ணம் வந்து விட்டது. இவங்க இந்த தடவை வந்திருக்கிறாங்க, ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. தனிப்பட்ட கருத்தாக சொன்னால் பாஜக தன்னுடைய எதிர்காலத்திற்கு உண்டான ஒரு சவாலை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. இது வந்து மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, அடுத்த தேர்தலில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துமா நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துமான்ற கேள்வியோடு செய்திருக்கிறார்கள். ரைட், ஃபைன். ஸோ இப்போ இந்த கார்டு ஸ்வைப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு 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 முதல் படியாக இது பார்க்கப்படுகிறது. மக்கள் வந்து இதை கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், டெபிட் கார்டாக இருக்கட்டும், அதில் ஸ்வைப் பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்த சார்ஜஸும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். சார், இப்போது பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. நான் எப்படி பேங்கிங் கரஸ்பாண்டண்ட்டை அணுகிறது? சரி, எங்கள் ஊருக்கு வராங்க அப்படிங்கிறது, என் கிராமத்துக்கு வந்து அவங்க பணம் கொடுக்குற மட்டும்தான் நான் பண்ண முடியுமா? இல்லை இப்போ பக்கத்து ஊரில், இப்போ கிராமங்கள் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்னதில்லை, இப்போ பக்கத்து ஊரில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேங்கிங் கரஸ்பாண்டன்ட்டோட கையில் 50,000 ரூபாய் தான் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போது இவ்வளவு நாள் ஆயிருக்கு. ஒரு ஒரு நவம்பர் 8ஆம் தேதியிலிருந்து இப்போ இப்படி பார்த்தாலும் ஒரு 6 நாட்கள் கிட்ட ஆயிருக்குன்றப்போ, 5-6 நாட்கள் ஆயிருக்குன்றப்போ பணம் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அந்த 50,000 ரூபாய் அப்படிங்கிறது பத்த போகிறது இல்லை. நான் எப்படி அந்த பேங்கிங் கரஸ்பாண்டண்ட்டை அணுகிறது? சார், இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த 50,000ங்கிறது எல்லா வங்கிகளுக்கும் பொருந்தாது. எங்களுடைய வங்கியில் பார்த்தீங்கன்னா சில வங்கிகளில் 1,50,000 கொடுக்குறாங்க, சில வங்கிகள் 2 லட்சம் கொடுக்குறாங்க. இது வங்கிக்கு வங்கி மாறுபடுகிறது. அந்த முகவர்கள் வங்கி கிளையில் வந்து பணத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கென்று கிராமங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிராமங்களுக்கு அவர்கள் செல்கிறார்கள். ஒரு கிராமத்தில் போய் எடுக்கும்போது இன்னொரு கிராமத்தில் வந்து எடுக்கக்கூடாதுன்னு எந்த விதமான தடையும் கிடையாது. இவர்கள் எந்த டைமில் அந்த கிராமத்துக்கு போகிறாங்கன்றது அவங்களுக்கெல்லாம் முன்கூட்டியே தெரியும். இப்போ தான் மொபைல் ஃபோன் இருக்குது உங்களுக்கு, ஆட்டோமேட்டிக்காக அந்த மொபைல் ஃபோனில் கேட்டுடுறாங்க. இவங்க போகும்போது அந்த சமயத்தில் போய் அங்கே எடுக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. இந்த 50,000ங்கிறது அவர் வந்து சொன்னது வந்து அப்போவே அவர் என்ன சொன்னார்னா, வங்கிக்கு வங்கி இது வித்தியாசப்படுது, என்ன லிமிட் இருக்கோ அது இன்னொரு 50,000 இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ 1,50,000ன்றதை 2 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். சரி, இப்போ வங்கிகளில் போய் ஒரு மன்னிக்க வேண்டும் ஒரு குறுக்கீட்டுக்கு. அதில் இன்னொரு விஷயத்தையும் அவர் தாஸ் அவர்கள் சொன்னார்.
இந்த முகவர்கள் மீண்டும் மீண்டும் வங்கிக்கு வந்து இது போன்ற இணையான தொகையை மீண்டும் மீண்டும் எடுத்துக்கொண்டு செல்லலாம். அதுல நாங்க ரெஸ்ட்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டோம் சொன்னார். ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை வேணாலும் அந்த பணத்தை எடுத்து வந்துக்கலாம் அப்படிங்கிறது அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக. ரைட். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து அந்த பென்ஷன் வாங்குறத பத்தியும் சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க, பிரகாஷ் திருப்பூர்ல இருந்து. வணக்கம் பிரகாஷ், உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கங்க சார், நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறோங்க சார். எங்க அக்கௌண்ட்ல கட்டி ஆன்லைன் சிஓடி மூலியமா அந்த சர்வருக்கு பணம் எடுத்து கஸ்டமர்ஸுக்கு வந்து பணம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். ஓகே. இப்ப இருக்கிற பிரசன்ட்ல வந்து இந்த பழைய நோட்டுகளை வாங்கி நம்ம கஸ்டமருக்கு மணி அனுப்பலாமா நம்ம அக்கௌண்ட்ல கட்டி? இல்ல பிரகாஷ், நீங்க உங்களுடைய இது கிளியரா இல்ல. உங்களுடைய கேள்வியை மறுபடியும் ஒரு தடவை சொல்ல முடியுமா? சார் நாங்க வந்து திருப்பூர்ல மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறேங்க சார். சரிங்க. எங்க அக்கௌண்ட்ல கட்டி ஆன்லைன் சிஓடி மூலியமா அந்த சர்வருக்கு வந்து பணம் எடுத்து கஸ்டமர்ஸுக்கு வந்து பணம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். இந்த ஆன்லைன்ல வந்து ஸ்வேதா, ஹெம்ஸ் அந்த மாதிரி சர்வர் நிறைய இருக்கு. அதுல நாங்க டிஸ்ட்ரிபியூட் எடுத்திருக்கோம். தொடர்ந்து சொல்லுங்க. அதாங்க சார், இப்போ வந்து நாங்க அந்த இதை வந்து பண்ணலாமான்னு கேட்கிறேன் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு. உங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமா, அதாவது மக்கள்கிட்ட பணம் வாங்கி அதை ஆன்லைன் மூலமா மாத்தி கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாரு. இதுல ஒரு புரிதல் வேண்டும். இப்போ நீங்க பண்ற வியாபாரத்துல நடைமுறையில இதை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறது தெளிவுபடுத்தணும். நீங்க ஆமாங்க சார், வியாபாரமா பண்ணிட்டு இருக்கிறோங்க சார். உங்க வியாபாரத்துல நீங்க செலுத்த வேண்டிய பணத்தை மற்றவர்களுக்கு நீங்க ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அதற்கு எந்த விதமான கட்டுப்பாடு? வெளியூர்காரங்க வந்து வெளியூர்காரங்க வந்து நம்ம ஊர்ல வந்து குடியிருப்பாங்க. அவங்க சொந்த ஊருக்கு பணம் அனுப்புறதுக்காக நம்ம மூலியமா அவங்களுக்கு அனுப்புவோம், அவங்க அக்கௌண்ட்டுக்கு. அவங்க பணம் கட்டிடுவாங்க, இவங்க அக்கௌண்ட்ல இருந்து அனுப்புவாங்கன்றார். அதாவது எப்போ வந்து உங்க வங்கி கணக்கில் இது வருதோ அதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் அரசாங்கம் இதுவரை விதிக்கவில்லை. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க கட்டுப்பாடு எல்லாமே ரொக்கமாக பணத்தை எடுப்பதற்கும் அதை செலவு செய்வதற்கும் திரும்ப வங்கியில் கட்டுவதற்கும் தான் மட்டும்தான். இவை எல்லாமே கணக்கில் வந்து விடுவதனால் பின்னால் உங்களுக்கு ஏதாவது தாக்கீது வந்தால் அதற்கு பதில் சொல்றதுக்கான விளக்கங்களோடு நீங்கள் தயாராக இருந்து கொள்ள வேண்டும். அது மட்டும்தான் தவிர வேற எந்த கட்டுப்பாடும் இல்லை. நான் சொல்லுவது ரைட் சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க, திருச்சியிலிருந்து சாம்வேல். வணக்கம் சாம்வேல், உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இந்த வங்கிகளில் பணம் டெபாசிட் செய்யறாங்க இல்லையா, அதுல வந்து விசேஷமா பெண்களுக்குன்னு ஒரு சிறப்பு வாய்ப்பு கொடுக்க வேணும் சார். ஆக்சுவலா வந்து மேக்சிமம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, சிறு 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 தொகையா அவங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் சிலர் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணி தரணும் சார். இதுக்கு நிதியமைச்சரே வந்து பதில் சொல்லியிருந்தாரு, இல்லத்தரசிகள் பயப்பட வேண்டியதே இல்லை அப்படின்னு. கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாம் சிறுவாட்டு பணம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. பானையிலிருந்து வங்கிக்கு வந்திருக்க வேண்டியதாக, ஜாடியிலிருந்து மோடிக்கு போகிறது என்று ஒருவர் கூட பேசியிருந்தார். அதை செலுத்துவதற்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. அவங்க சொல்லலாம், சிறுகு சிறுகு நாங்கள் சேர்த்தது பவுல்ட்ரி மணி என்று, மேலே எக் மணி என்று ஆங்கில நாடுகள் எல்லாம் சொல்லுவாங்க. அதில் அது ஒரு பெரிய தடங்கல்கள் ஏதும் இருக்காது. பின்னாளிலே பெண்களுக்கு உண்டான கணக்கிலே செலுத்துவதற்குண்டானதாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். கடனில் கட்டுவதற்கும் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் பணம் கட்டுவதற்கு உண்டான சர்க்குலர்லாம் இப்போ வரும். இன்னும் ஒரு 2 வாரங்களுக்குள்ளே வந்துவிடும். அது வருகின்ற பொழுது இது பற்றிய ஒரு தெளிவு கிடைக்கும். இதில் நம்ம பொதுமக்களுக்கு நம்ம எச்சரிக்கை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த 2.5 லட்சம் ரூபாய் பற்றி சொல்கிறாங்களே, அதே போல் நீங்கள் 4500 ரூபாய் நீங்கள் கணக்கில் நேரடியாக ரொக்கமாக கொடுத்து ரொக்கமாக வாங்க வருதும் உங்களுடைய ஐடி கார்டோடு அங்கே ரெக்கார்ட் செய்யப்படுது. நீங்கள் ஒருவேளை வேறு யாருக்காவது இதை மாற்று 25 ரூபா 30 ரூபா நாம் பண்ணிங்கன்னா ஒருவேளை இதையும் கண்காணிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் நீங்கள் உங்களுக்கு மாட்டிக்கக்கூடாது. உங்கள் சொந்த பணத்தை நீங்கள் மாற்றும் போது இந்த பிரச்சனைகள் வராது. நாளைக்கு ஒருவேளை நீங்கள் நிறைய தடவை பண்ணிவிட்டு இது எப்படி வந்ததுன்னு யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கான தேர்நிலையும் இருந்துக்கணும். இல்லை, அது ஆர்பிஐ விளக்கத்திலேயே ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் உதவலாம், அவங்களுடைய கருப்பு பணத்தை உள்ள கொண்டு வரதுக்கு உதவுனீங்கன்னா மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு கோணம் சண்முகமையா சொன்னதில் இன்னொரு கோணம், நாமும் மற்றவர்கள்ட்ட இதை கொடுத்து செய்யணுங்கிற ஒரு விஷயத்தை ஜாக்கிரதையாக கையாளணும். ஏன்னா விவரம் தெரியாதவனா இருந்தால் பயந்துன்னு இவர் தான் பணம் கொடுத்தான்னு கொண்டு வந்து காட்டிட்டு போயிடுவான். அதனால அந்த ரிஸ்க்கையும் நம்ம எடுக்கக்கூடாது. நாளைக்கு என்ன நடக்கும்னா வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. ஒரு என்கொயரின்னு வந்ததுன்னா ரொம்ப உடனே சுலபமாக காட்டி கொடுத்துட்டு போடுவாங்க. சுவாமிநாதன் போரூர்ல இருந்து கூப்பிட்டுருக்காரு. வணக்கம் சுவாமிநாதன், உங்களுடைய கேள்வி என்ன?
வணக்கம் சார். நான் ஓய்வு பெற்ற வருமான வரி அதிகாரி. எனக்கு 2 கேள்விக்கு விடை தெரியணும். ஒண்ணு, அரசாங்கத்தால பொதுமக்கள்கிட்ட விநியோகப்படக்கூடிய ரூபாய்களின் மொத்த மதிப்பும் பொதுமக்களிடமிருந்து வீணா போன காகிதங்களை பெற்று திருப்பியும் ரிசர்வ் பேங்கால் செய்யப்படக்கூடிய புது நோட்டுகளும், இது புழக்கத்துல எவ்வளவு இருக்கிறது துல்லியமா அரசாங்கத்துக்கு தெரியும். 8ஆம் தேதி இன்னைக்கு இவங்க கருத்தை வெளியில எடுக்கணுங்கிற முயற்சியில 500 1000 செல்லாதுன்னு சொல்ற போது அந்த வங்கியில அன்னைக்கு வங்கி நேரம் முடிந்த போது கையிருப்பு எவ்வளவு? அரசாங்கத்துக்கு பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தணுங்கிற எண்ணத்துல, கருத்தை வெளியே கொணரணுங்கிற எண்ணத்துல இவங்க செய்த நல்ல முயற்சியில இது வெளியில வந்த சந்தோஷம். ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா, திருப்பி கொண்டு போய் பணத்தை நீங்க வங்கி செலுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டீங்க. இப்ப அரசாங்கத்துக்கு தெரிந்து என்ன எஸ்டிமேட் வச்சிருக்காங்க கருப்பு பணத்துக்கு? 9, 10, 11, 12, 13 தேதியில கூட்டுறவு வங்கியில, அரசு வங்கியில, தனியார் வங்கியில, அஞ்சலகங்கள்ல பொதுமக்களால் செலுத்தப்பட்ட ஒவ்வொரு நாள் கருப்பு பணம் அல்லது நல்ல பணத்தின் மதிப்பு என்ன? அரசாங்கம் வெளியிடலாம். எத்தனை தொகை வெளியில இருக்கு, அன்னி தேதியில வங்கியில உள்ள இருப்பு என்ன, அரசாங்கத்துடைய கருப்பு பண எஸ்டிமேட் என்ன? இதை ஒவ்வொரு நாளும் அரசாங்கம் பொதுமக்களுக்கு தெரிவிச்சதுன்னா மக்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். ஆனா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது என்னன்னா, அரசின் அரசியல் பேச்சுக்கள் சரியாக சாதிக்க முடியாமல் உள்ள நிலையில் மோடி அவர்கள் ஆயுதத்தை பிரயோகித்து மக்களை திசை திருப்புகிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். மற்ற ஒன்று உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒன்று, எனக்கு நண்பர் சிறிய விவசாயி 1 ஏக்கரில் கத்திரிக்காய், வெண்டைக்காய், கீரை மற்றவை பயிரிடுகிறார். அவர் அதை சந்தைக்கு அனுப்பும் பொழுது அவர்கள் அட்டை போட்டு கொடுப்பார்கள், பட்டி என்று கூறுவார்கள் கிராமங்களில். இந்த பட்டியை வைத்துக் கொண்டு அவரோ அல்லது அவரது நண்பரோ காய்கறி மார்க்கெட்டுக்கு சென்று சுருக்கமா ஆனால் இந்த நண்பர்கள் என்ன நடக்கிறது? வியாபாரி பணம் கொடுக்க மறுக்கின்றான், காய்கறி அழுகிவிட்டது என்கின்றான். உங்களுடைய கருத்துக்கள் இங்க பதிவு செய்யப்படுகிறது சார். நீங்க உங்களுடைய கேள்விகள் ஏதேனும் இருந்தால் கேட்கலாம். உங்களுடைய கேள்வி நீங்க சுருக்கமா கேளுங்க. யார் பதில் சொல்ல போகிறது? நீங்கள் யார் இந்த விவசாயிக்கு பணம் கொடுக்க போகிறீர்கள்? பணம் கொடுக்க போகிறார் அந்த நஷ்டத்திற்கு? விவசாயி பறிக்க கூட கூலி இல்லாமல் தடுமாறுகிறான், காய்கறிகள் அழுகுகின்றது. ஓகே ஓகே, இந்த இழப்பீடுகள் அப்படின்னு நடந்திருக்கு, அந்த இழப்பீடுக்கு யாரு? அவருடைய முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இப்போ அவர் சொன்னாரு வங்கிகளில் என்றைக்கு நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தாரோ அன்றைக்கு வங்கிகளில் என்ன பணம் இருந்துன்னு கேட்குறாரு. இதில் என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, தினசரி அனைத்து வங்கிகளும் ரிசர்வ் பேங்கிற்கு சாயங்காலம் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் ஒவ்வொரு நோட்டு வாரியா 1000 எவ்வளோ இருக்குது, 500 எவ்வளோ இருக்குது, 100 எவ்வளோ இருக்குது, ₹1 வரைக்கும் அன்னைக்கு ஈவினிங்கே தெரிவித்து ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதில் லேட்டானா கூட 50,000 ஃபைன் பண்ணுவாங்க. அதனால் கவர்மெண்ட்டுக்கு இதை செல்லாதுன்னு அறிவித்த அன்று எல்லா வங்கிகளிலும் சேர்த்து எவ்வளவு பணம் வங்கியில் ஏற்கனவே இருக்கிறது என்று தெரியும். 1. 2வது, நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, இது வரைக்கும் எவ்வளோ நோட்டுகள் இந்த மாதிரி திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி பேப்பரில் அது விரிவாக வந்திருக்கு. உதாரணமாக ஒரு 2 மட்டும் நானும் இப்போ இன்றைக்கி பேப்பரில் படித்தது நான் எடுத்தது தான். இதில் இன்னைய தேதி நேற்று வரையிலும் 1,50,000 1,50,00,000 பேர் செலுத்திய தொகை 64,576,00,000 செலுத்தியிருக்காங்க வங்கியில் மட்டும். அந்த பணத்தை போட்டுட்டு 1,04,00,000 பேர் 5,811 கோடி ரூபாய் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இதே போல் ஏடிஎம்ல எவ்வளவு இதுக்கான கணக்குகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு எல்லாமே இருக்கிறது. அதனால் நீங்கள் அந்த மாதிரியான சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சார், இப்போ இந்த பென்ஷன் ஸ்கீம் பற்றி, பென்ஷன் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் போய் பேங்க்ல பென்ஷன் ஒரு சிறிய குறுக்கீடு சொல்லுங்க சார். இதில் ஏதாவது ஒரு தில்லுமுள்ள நடந்துரும்னா 2 நாள் பேங்க்கை லீவ் விட்டாங்க. டினாமினேஷன் வைஸ் நீங்கள் டேலி பண்ணணும். அதை பண்ணதுக்கப்புறம் அதில் எந்த தில்லுமுள்ளும் நடந்துடக்கூடாதுன்னு 1 நாள் லீவ் விட்டாங்க. ரைட் சார், இப்போ சக்திகாந்த தாஸ் அவர் சொல்லிட்டு இருக்கும்போது சீனியர் சிட்டிசன் பேங்க்ல போய் அந்த பணம் வாங்குறத பற்றி ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். அதாவது சார், ஓய்வூதியர்கள் வருடத்திற்கு ஒரு முறை நவம்பர் மாதம் லைஃப் சர்டிஃபிகேட் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று ஒரு சர்டிஃபிகேட் தர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. எவ்ரி இயர் நவம்பர் மாதம் அது 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே எப்போ வேணால் நீங்கள் தரலாம்.
அதை கொடுத்தா தான் அந்த மாத பென்ஷன் உங்களுக்கு கணக்கில் வர வைக்கப்படும், இல்லைன்னா வைக்க மாட்டாங்க. ஸோ இது என்ன, இப்போ உள்ள வங்கிகளில் கூட்டத்தில் இந்த வயதானவர்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடாது என்று அதனையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அடுத்த 30ஆம் தேதி டிசம்பரையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு 15 ஜனவரிக்கு தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ 15 ஜனவரிக்கு உங்களுக்கு அவகாசம் இருக்குது. இதற்காக நீங்கள் இப்போ வங்கி கடைகளில் போய் நீங்கள் சிரமப்படத்துக்கு ஆளாக வேண்டாம். 15ங்கிறது 15 ஜனவரி வரைக்கும், ஜனவரி 15 வரைக்கும் இந்த அதாவது நேர்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது தற்போது இந்த நவம்பர் 30ஆம் தேதியோடு அதற்கான காலம் முடிவதாக இருந்தது. இந்த வங்கிகள் இத்தனை பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலையில் அங்கு சென்று காலத்தை விரயம் செய்ய வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம் என்பதற்காக உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்டை வழங்குவதற்காக ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் இந்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க பென்ஷன் வாங்குவதற்காக. இந்த சிறப்பு நேரலையில் தற்போது நிறைவு செய்தாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த நிகழ்வில் நம்முடன் பங்கேற்றுக் கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி. உங்களுக்கும் நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.